பறக்க முடியும். ஒரு முறை ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பறவை வந்து ஒரு இதில் அடிபட்டு என்ன ஆயிடுச்சுனாக்கா, பறந்துக்கிட்டு இருந்த பறவை ஏதோ ஒன்று அடிபட்டுருச்சு. அடிபட்டோன்னா அதனுடைய ஒரு ரெக்கை என்ன ஆச்சுன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆச்சோன்னே மேலே இருந்து டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து மறுபடியும் அது பறக்க என்ன பண்ணுதுங்க, முயற்சி செய்து, ஆனால் ஒரு பக்கம் மட்டும் தான் அடிக்குது, இன்னொரு பக்கம் என்னதுங்க ஃபுல்லி டேமேஜ்டு. பறக்க முடியாதனால அந்த பறவை என்ன பண்ணுதுனாக்கா, நடந்து ஓரமாக வந்து பாதுகாப்பான இடத்தை நோக்கி கடந்து போகிறது. அப்போ ஒற்றை செட்டையை கொண்ட பறவையால் பறக்க முடியாது. ஒருதலை விசுவாசத்தை கொண்ட மனிதனால் வாழ்க்கையில் சிறக்க முடியாது. இந்த ஒருதலை விசுவாசம்னா என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு. அந்த 500 ரூபாய் நோட்டில் ஒரு பக்கம் மட்டும் அச்சிடப்பட்டிருக்குது, இன்னொரு பக்கம் அச்சிடப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட்டை தெரியாதனமாக நீங்கள் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ வாங்கிட்டு வந்த நோட்டை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுறீங்க, பல இடங்களில் கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்தீங்கன்னாக்க அந்த நோட்டுக்கு 500 ரூபா வேல்யூ இருக்குமா சார்? 50 ரூபா சார், 5 நயா பைசா கூட கொடுக்க முடியாது, வெறும் பேப்பர் தான் இது. ஏன்னா ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகவே இல்லை. இது நல்ல நோட்டா கள்ள நோட்டுனா எங்களுக்கு தெரியாது, இது ஆராய்ச்சி போன்ற நேரம் எங்களுக்கு கிடையாது. ஆகையினால ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆகிருந்துச்சுனாக்க அந்த பணத்துக்கு பேர் என்னன்னாக்கா செல்லா காசு. என்னதுங்க? ஆமாம், இன்வேலிட் கரன்சி அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னாக்கா கரன்சி தான், ஆனால் இன்வேலிட் கரன்சி. ஏன்னா சரியாக அச்சிடப்படலை 2 பக்கமும். அதே போல் ஒரு பறவைக்கு 2 பக்கமும் செட்டைகள் இருந்தால் அதனால் உயர பறக்க முடியும். அதே போல் ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 விதமான விசுவாசம் இருந்தால் மாத்திரமே அவனால் சிறந்து வாழ முடியும். ஆனால் இன்றைக்கு மக்கள் ஒருதலை விசுவாசத்தோடு கூட இருக்கிறபடினாலே வாழ்க்கையில் அவனால் சிறப்பான காரியங்களை செய்ய முடியல. இந்த ஒருதலை விசுவாசம்னா என்ன? ஒன் சைடு ஃபெய்த் அப்படின்வாங்க. ஒன் சைடு ஃபெய்த் இருந்துச்சுனாக்கா உங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றுத்தை செய்ய முடியாது. அந்த ஒன் சைடு ஃபெய்த் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று, இவர் தான் இயேசு தான் கடவுள் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? இயேசு தான் கடவுள்னு நம்புகிறாங்க. ஆனால் அந்த இயேசுவினால வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்ய முடியுமா என்று கேட்கும் பொழுது ஒரு கேள்விக்குறி. எத்தனை பேருக்கு இருக்குது அந்த கேள்விக்குறி? இயேசு தான் கடவுள் நம்புறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, கோயிலுக்கு வர்றீங்க. இப்போ இயேசுவை தான் உண்மையான கடவுள், எவ்வளோ கடவுள் உலகத்தில் இருந்தாலும் இந்த இயேசு தான் மெய்யான கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்றீங்க. அது ஒருதலை விசுவாசம். அதனுடைய பின்பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்க, நான் தெரிந்து கொண்ட இந்த உண்மையான தெய்வம் என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் மட்டும்தான் 2 பக்கமும் பிரிண்ட் பண்ணின ஒரு கரன்சிக்கு ஈக்குவலாக இருக்குது. ரெண்டாவது, எத்தனை பேர் இந்த பைபிள் கடவுள் கொடுத்ததுன்னு நம்புறீங்க அப்படின்னு நான் சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கைகளை எல்லாரும் கை தூக்குவீங்க. இது கடவுள் கொடுத்த வேதம் தான் சார். சரி, இது கடவுள் கொடுத்த வேதம்னு நம்புறீங்களா? இதுல இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமாவா இல்லைங்களா? இவர் தான் கடவுள்னு தெரியும், ஆனால் இவரால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னாக்க கேள்விக்குறி. இது கடவுள் கொடுத்த வேதம் தான் நம்புறீங்க, ஆனால் அதில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் வேலை செய்யுமான்னு கேட்டால் சந்தேகப்படுறீங்க. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்கன்னாக்க, ஒருதலை விசுவாசத்தை கொண்ட நபர்களாக இருக்கிறீங்க. ஒருதலை விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் எதையும் சிறப்பாய் செய்ய உங்களை விடாது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நான் பதிவு பண்ணிக்கிற விரும்புகிறேன் இந்த விஷயங்களை. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த ஒருதலை விசுவாசம் நிறையா இருக்குது. ஒன் சைடு ஃபெய்த்து. இந்த ஒன் சைடு ஃபெய்த்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யவே விடாது. இயேசுனுடைய மினிஸ்ட்ரியில் த ஜீசஸ் ஃபாலோட் த மெத்தடாலஜி இன் இஸ் மினிஸ்ட்ரி. இயேசு தன் ஊழியத்திலே பயன்படுத்தின மெத்தட் என்ன பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று ப்ரீச் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவார், இல்லைனாக்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணதை பற்றி ப்ரீச் பண்ணுவார். இங்கிலீஷ் தமிழில் சொல்கிறேன். இயேசு 2 காரியங்களை தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தினார். ஒன்று, போகிற இடத்துல முதலாவது பிரசங்கம் பண்ணிடுவார். என்ன பிரசங்கம் பண்ணாரோ அந்த பிரசங்கத்துக்கு உரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல கட்டாயமாக செய்வார். ஹல்லேலூயா. இது ஒரு மெத்தடு. சில இடங்களில் போனோன்னு அற்புதத்தை பண்ணிடுவார். அற்புதத்தை பண்ணிட்டு அந்த அற்புதத்தில் இருந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணுவார். அப்போ இயேசு ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார். ஒருதலை விசுவாசமும் ஒருதலை பிரசங்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், விசுவாசிகளுக்கு 2 சைடு ஃபெய்த் வேணும். ப்ரீச்சருங்க எங்களுக்கு 2 சைடு ப்ரீச்சிங் வேணும். ஒன்று ப்ரீச்சிங், இன்னொன்று பெர்ஃபார்ம். அப்படின்னாக்க பேசுவது செய்வது, இதை 2ஐயும் இயேசு செய்தபடினால்தான்
இயேசு நடந்தா என்னதுங்க ஊர்வலம், நின்னார்னாக்கா பொதுக்கூட்டம். ஏன் அவ்வளோ ஜனம் ஏன் வந்துச்சு? வார்த்தையும் கொடுக்குறாரு சார், அற்புதத்தையும் பண்ணுறார் சார், சுகமாக்குறார் சார், செத்தவனை உயிரோடு எழுப்புறார் சார், டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறார் சார். டிரான்ஸ்பரண்ட்ன்ற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னாக்கா இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் தெளிவாக பார்க்குறதுக்கு பார்த்தா டிரான்ஸ்பரண்ட்டு. உலகத்தில் வந்து 99% ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குனாக்கா கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆமாவே இல்லைங்களா? எந்த ஹோட்டலுக்கு போனாலும் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னாக்கா இது கிச்சன் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்? கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னாக்கா வந்து சாப்பிட முடியாது அவங்களால, ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும் கிச்சனு. நம்ம வீட்டு கிச்சன் அப்படி தான் இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் கிச்சனை ரெடி பண்ணி வெளியில் கொண்டு வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட்றோம். ஏன்? கிச்சன் யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் சில ஹோட்டல் இருக்குதான். அங்கே ஹோட்டல் எப்படின்னாக்க டிரான்ஸ்பரண்ட் கிச்சன் அப்படின்னாக்க ஒரு சாப்பிட வரக்கூடிய நீங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிடணுன்னு விரும்புனீங்கனாக்க நீங்கள் டிஷ் ஆர்டர் பண்ணலாமா. ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா டைம் கொடுப்பாங்களா. உங்கள் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அந்த கேட்டில் உள்ளே போனீங்கன்னாக்கா அந்த கிச்சன் ஹால் ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் ஃபுல்லாக சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே. உங்களுடைய டிஷ்ஷஸ் ரெடி பண்ணுற இடம் வந்து டோக்கன் நம்பர் 7 வச்சுக்கோங்களேன், லைட் எரியும். நீங்கள் அங்கே போய் நின்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க உங்கள் டிஷ்ஷை எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கலாம். கேப் போட்டிருப்பான், மாஸ்க் போட்டிருப்பான், க்ளவுஸ் போட்டிருப்பான், நீட்டாக இருப்பான், எல்லா இடமும் க்ளீனாக இருக்கும், அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெஜிடபிள்ஸு மீட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ ஆயிலாக இருக்கும். அங்கே நின்று உங்களுக்கு சமைக்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு போய் ஹாலில் உட்காரணுன்னு தோணுது. நீங்கள் போய் அந்த டேபிளில் வந்து உட்காந்துட்டீங்கன்னாக்கா அந்த இதில் ஒரு டிஸ்பிளே அப்படியே மேலே வரும். அந்த டிஸ்பிளேயில் உங்கள் நம்பர் 7ன்றதை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனில் 7ல் ஒரு கேமரா வச்சுருப்பான். அங்கே சமைக்கிற விஷயங்கள் இந்த டிஸ்பிளேயில் என்ன ஆகுனாக்கா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நேராகவும் போய் பார்க்கலாம், நீங்கள் உட்காந்த இடத்துல இந்த டிஸ்பிளேல அதை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறானாக்கா டிரான்ஸ்பரண்ட் ஹோட்டல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா நீங்கள் தைரியமாக வந்து நாங்கள் உங்களுக்காக சமைக்கிற உணவுகளை நீங்கள் பார்த்து நீங்கள் ரசித்து நீங்கள் அதை ருசிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஹோட்டல் டிக்ளேர் பண்ணும் பொழுது மக்களுக்குள்ள என்ன வருது? ஒரு நம்பிக்கை வருது. சார் எவ்வளோ காசுனாலும் கொடுக்கலாம் சார். வெளியில் சிக்கன் 65 3 நாளைக்கு முன்னாடி போட்ட சிக்கனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு போடுறான் சார், 100 ரூபா சார். அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னாக்கா டிரான்ஸ்பரண்ட் சார், 500 ரூபா சார். அப்போவே சிக்கனை கட் பண்ணுறான் சார், உங்கள் முன்னாடியே பண்ணுறான் சார், அப்படியே செஞ்சு கொடுக்குறான் சார், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது சார். அப்படின்ற இடத்துல மதிப்பு கூடுமா கூடாதா? கேட்கல? கட்டாயமாக மதிப்பு கூடும். அதே போல தான் இயேசு ஒளிவு மறைவான ஊழியத்தை பண்ணலை, டிரான்ஸ்பரண்டான ஊழியத்தை பண்ணினார். இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே காமிச்சாரு, என்ன காமிச்சாரோ அதை அப்படியே பிரசங்கம் பண்ணார். நான் சொல்கிறேன், நம்ம சபை அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சபை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில் இனி வருகிற நாட்களில் பிரசங்கம் மாத்திரம் கிடையாது, பிரசங்கிக்கிற காரியங்களை அப்படியே லைவாக செஞ்சு காட்ட போகிறோம். செஞ்சு காட்டும் பொழுது தான் நீங்கள் தைரியமாக ஆளுங்களை வேனில் போட்டு கூப்பிட்டு வருவீங்க. எப்படி கூப்பிட்டு வருவீங்க? வேன் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வருவீங்க. நாங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி கூப்பிட்டு வருவீங்க. ஏப்பா அந்த சர்ச்சில் லைவாக இருக்குப்பா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குப்பா, ஊழியக்கார அற்புதத்தை பேசுகிறாரு, அப்படியே பண்ணி காட்டுறாருப்பா, இன்னும் சபைப்பா, அது பெரிய புரட்சி உண்டாக போகுதுப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உங்கள் உள்ளத்தில் உண்டான உடனே நீங்கள் மக்களை கூப்பிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? வரலன்னு சொன்ன விட கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவீங்க, தரன்னு வந்து உட்காரு, வந்து பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு சபையாக நம்முடைய சபையை தேவன் நகர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். நீங்களாம் ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மக்கள் அதை கண்டு மகிழ போகிறாங்க. அதனால் ரெடியாக இருங்க. டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஊழியத்தை தேவன் நம்முடைய சபையின் மூலமாக செய்ய போகிறாரு. ஒளிவு மறைவே கிடையாது, பொய் பொரட்டே கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சு காட்டக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்முடைய சபையை எடுத்து நடத்த போகிறார். அதற்காக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் வைராக்கியத்தை குறித்து சொன்னேன். வைராக்கியம் உங்களை வைரமாக்கும் என்று சொன்னேன். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமென். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. டிவைன் ஹெல்த் அண்ட் டிவைன் வெல்த் என்ற தலைப்பின் கீழே நான் பேசிக்கிட்டு வருகிறேன். இந்த தெய்வீக ஆரோக்கியமும் இந்த தெய்வீக ஆஸ்தியும் பார்த்தீங்கன்னாக்க இயற்கையோடு கூட சம்பந்தப்பட்டதல்ல, இயற்கையை படைத்த இறைவனோடு கூட தொடர்புடையது. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? ஆமாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்காது.
நீங்களும் உலகத்துல நடக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நடக்காது. ஏன்னா இந்த தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆஸ்தியும் இயற்கையோடு கூட சம்பந்தப்பட்டதல்ல, இந்த இயற்கையை படைத்த இறைவனோடு கூட தொடர்புடையது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், இயற்கையான முறையில் நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி சரியான உணவு சாப்பிட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருந்து அதெல்லாம் செஞ்சு கிஞ்சு ஒரு ஆரோக்கியம் வருது பார்த்தீங்களா, அது என்னன்னாக்கா வேர்ல்ட்லி உலக பிரகாரமான ஆரோக்கியம். ஆனால் நான் பேசுகிறது தெய்வீக ஆரோக்கியம். ரெண்டாவது உலக பிரகாரமான ஆஸ்தி. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து இந்த பணத்தை அங்கே போட்டு அந்த பணத்தை இங்கே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி வரீங்க பார்த்தீங்களா, அது உலக பிரகாரமான ஆஸ்தி. ஆனால் நான் பேசிக்கொண்டிருப்பது தெய்வீக ஆஸ்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆஸ்தியும் இயற்கையோடு சம்பந்தப்பட்டதல்ல, அது இயற்கையை படைத்த இறைவனோடு கூட தொடர்புடையது. நீங்கள் எவ்வளவாய் தெய்வத்தோடு கூட தொடர்பில் இருக்கிறீர்களோ அவ்வளவாய் இது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்ம சபைக்கு தொடர்ந்து மாலை ஆராதனைக்கு வந்தீங்கன்னாக்க நீங்கள் சீக்கிரமாக தெய்வீக ஆரோக்கியத்திற்குள்ளே கடந்து வரப்போகிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமா, தெய்வீக ஆரோக்கியத்துக்குள்ள உங்களை கர்த்தர் நகர்த்தி கொண்டு வருகிறார். அடிக்க அடிக்க அம்மியும். ஆமா, ஆனா மம்மி அடிக்க அடிக்க பையன் நகரவே மாட்டான். அடி அடி எவ்வளவு வேணாலும் அடி. நீ அடிச்சு உடம்பு என்ன ஆயிடுச்சுனாக்க அப்படியே மரத்து போச்சு. எவ்வளவு வேணாலும் அடி மம்மி, இந்த பக்கம் அடி மம்மி, இந்த பக்கம் அடி மம்மின்றான். நான் சொல்றேன், அடிக்க அடிக்க அம்மியும் நகருகிறது போல நான் தேவனுடைய தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து பேச பேச நீங்கள் தெய்வீக ஆரோக்கியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் ஆரோக்கியத்தினுடைய விளிம்பு கிட்ட வந்துட்டீங்க. எங்கே வந்துட்டீங்க? ஆரோக்கியத்தின் விளிம்பு கிட்ட இருக்கிறீங்க. இந்த ஆரோக்கியத்தின் விளிம்பு கிட்ட வந்த நீங்க இப்ப இன்னும் தேவனை துதிக்கணும். ஏன்னாக்க என்னுடைய ஒழுக்கம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதில்லை, தேவனுடைய கிருபை எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நான் இப்ப பேசுற சப்ஜெக்ட் உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சம்பந்தம் கிடையாது, உங்களுடைய மென்டல் இம்பார்ட்டன்ஸை குறிச்சதான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளவாய் கடவுளை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை குறித்து தான் உங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆஸ்தியும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமா, 1000 மடங்கு உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பான்னு பைபிளில் போட்டிருக்குது. ரெபேக்கால அவங்க வீட்டிலேருந்து அனுப்புகிறாங்க, ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. மணப்பெண்ணை அனுப்பும் பொழுது அவங்க வீட்டில் அந்த பொண்ணை ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? என் சகோதரியே நீ கோடா கோடியாய். முடிகிற காரியமா? சரி, கோடிக்கு எத்தனை சைபர் சொல்லுங்க பார்ப்போம். யோசிக்கிறாங்க. 1, 10, 100, 1000, லட்சம், கோடி. 6 சைபர் ஐயா சார். ஒரு 6 சைபரோ 7 சைபரோ ஒரு கோடிக்கு வருதுன்றத யோசிச்சு கூட பார்க்க முடியாம இன்றைக்கு கோடிகளை குறித்து பேப்பர்லையும் எல்லாத்தையும் படிக்கிற நம்ம அதை குறித்து யோசிக்க கூட மாட்டோம். அத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாக அவளுடைய மனது எவ்வளவு புதிதாக்கப்பட்டிருந்தது என்றதை பாருங்க. ஒரு பொண்ணை வீட்டிலிருந்து அனுப்புறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு போன அனுப்புறாங்க. போகும்பொழுது லண்டித்தனம் பண்ணக்கூடாது, அங்கே போய் இந்த சேட்டை பண்ணக்கூடாது, அங்கே போய் டிவி பார்க்கக்கூடாது, இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்லலை அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணை ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்போ நான் சொல்லுகிறேன், அந்த கோடா கோடியாய் பெருகுகிற விஷயம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் கிடையாது. அந்த ரெபேக்காலுக்குள்ளேருந்து அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறி பல லட்சம் கோடி மக்கள் அவள் மூலமாக இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? அதை தான் அவர்கள் ஆசீர்வாதமாய் சொல்லி அனுப்புகிறார்கள். நான் இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களை தேவன் கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எத்தனை கோடி அணுக்கள் இருக்குது தெரியுங்களா? உங்கள் உடம்புல எவ்வளோ செல்ஸ் இருக்குது தெரியுங்களா? எத்தனை லட்சம் எத்தனை கோடி அணுக்கள் இருக்குது தெரியுங்களா? ஒரு சின்ன ஒரு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்குள்ள அத்தனை அணுக்கள் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளேயே கோடிக்கணக்கான அணுக்களை வைத்து தேவன் படைத்திருக்க முடியும் என்றால் உங்களை கோடா கோடியாய் பெருக செய்வது தேவனுக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், உங்களை தேவன் கோடா கோடியாய் பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். வசந்த வாசிங்க, வேகமாக இருந்து கடந்து போக விரும்புகிறேன் நான். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவுங்கள். ஆமாம். இந்த வசனத்தை குறித்து பல வாரங்கள் நான் பேசிட்டு வருகிறேன். இந்த சாண்ட்விச் வசனத்தில் நடுவில் இருக்கிற அந்த டோஸ்ட்டை குறித்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு வருகிறேன். என்ன அப்படின்னாக்கா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நிரூபியுங்கள். என்னதுங்க? நிரூபியுங்கள், ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றார் கடவுள். நீங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம மேல ஒரு கடமையை வைத்திருக்கிறார், பொறுப்பை வைத்திருக்கிறார். நாம் யார் என்று பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கடமை நம் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம். ஒரு தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பிள்ளையின் மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னாக்கா, அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரும்பொழுது அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட பொறுப்பு இருக்குங்க? தன் தகப்பனுடைய கோடிக்கணக்கான பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த பிள்ளையின் மேலே தானாக வந்துடுது. அந்த பிள்ளை பொறுப்பற்ற பிள்ளையாக இருந்தால் கூட அநேகர் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீ அதெல்லாம் எடுத்து நடத்தணுமே தம்பி, உன் மாரி பொறுப்பு இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு மற்றவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடும். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய தகப்பன் தேவன் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மேல் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், பரிபூர்ண சித்தத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். அந்த பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே என் தகப்பன் இவர்தான் என்று நிரூபிக்கக்கூடிய பொறுப்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். ஸோ அந்த பொறுப்பு எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போதான் உங்களுக்குள்ள வைராக்கியம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்கா, காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். இந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சரியில்லாத ஒன்றை சரி பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஆக்கின உடனே இப்போ எப்படி இருக்குனாக்கா, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா மறுபடியும் அதில் எந்த விதமான வேலையும் செய்ய வேண்டிய சொல்லுங்களேன் அவசியம் கிடையாது. டெய்லர்கிட்ட போய் நான் துணி தைக்க கொடுக்குறேன், சட்டை அளவு எடுக்கிறாரு, சட்டை அளவு எடுத்து முடிச்சோன்னு அவர் சொல்கிறாரு, ட்ரையல் பாருங்கள் சார் அப்படின்றாரு. சரி, தச்சு முடிச்சிட்டாரு. காலர் வைக்க மாட்டார், ஹஃப் வைக்க மாட்டார், பட்டன் வைக்க மாட்டார், தச்சு வச்சுருப்பார். நான் போன உடனே, சார் நீங்கள் கொஞ்சம் ட்ரையல் பார்த்துருங்க சார். நான் சட்டையை போட்டு ஊற்றி பார்ப்பேன். பார்த்தோன்னே எப்படி இருக்குது, ஃபினிஷிங் நல்லா இருக்குதா, கரெக்டாக இருக்கா, லென்த் இருக்கணுமா, குறைவாக இருக்குதா, என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தோன்னா கேள்வி, சார் எது மாற்றணுமா, சார் இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, சரி சார், அப்புறம் நோட் பண்ணிப்பார், சரி நான் பண்ணி வைக்கிறேன் சார்னு சொல்லிட்டு திருப்பி ரெடி பண்ணிட்டு நம்மளுக்கு திருப்பி ஃபோன் பண்ணுவார், சார் ட்ரையல் பாருங்கள். திருப்பி போகிறேன், திருப்பி போடுறேன், எல்லாம் பார்க்குறேன், ஓகே ஆயிடுச்சு. கடைசி ஒரு ஃபைனல் கூப்பிடுவார். சில பேர் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் எவன் சட்டை தைக்கிறான், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போனாக்க தச்சு வைக்கிறான், நம்மளும் மாட்டிட்டு போகிறோம். நான் சொல்கிறது ரேமான்ஸ். எதுலங்க? நீங்கள் எங்கே சார் அங்கே போனீங்களா? நானும் போனேனே, ஒரு வாட்டி போய் ஏமாந்தேனே. ரேமான்ஸ் கடைக்கு உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே நான் அப்படியே அந்த பட்டிக்காட்டான் பட்டணத்து மிட்டாய் கடையை பார்க்க போகிற மாதிரி நான் உள்ளே போனோடனே அப்படியே பார்க்குறேன். பிரம்மாண்டமாக இருக்குது கடை. என் ஓனர் வவுச்சர் கொடுத்து அமிச்சார். இந்த வவுச்சரில் போய் நீ வாங்கிக்கப்பா, பேலன்ஸ் காசு நீ போட்டுக்க பண்ணிட்டார். நானும் உள்ளே போனோன்னே அந்த வவுச்சரை கையில் வச்சுட்டே போனேன். பார்த்துட்டேன் வவுச்சரை. ஸோ டிக்கெட் வவுச்சரில் வாங்க போகுது போலன்ட்டு, சார் ஃபேண்ட்டு பிட்டு அப்படின்னு இந்த தடவை மீன் எடுத்துட்டு வீசினான். பார்த்தா 1200 பிட்டு. நான் யோசித்தேன், என்னடா இது, நம்ம 150 ரூபா 200 ரூபாய்க்கு பிட்டு வாங்கி மிச்ச துணியை வேறு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம். இவன் ஃபேண்ட்டு பிட்டு 1 மீட்டரே 1000 ரூபான்றான். அப்போ பேண்ட்டு தைக்கிறதுக்கு 2 மீட்ரு வேணும்னாக்கா அதுவே 2000 ரூபா ஆயிடுச்சு. அப்போ தையக்குள்ளி ஒரு 800 ரூபா, 2800 ரூபா இருமே. என்னடே பயந்துட்டு இருக்கிறேன். சரி பெரிய கடையாச்சே, அவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் போல், சரின்ட்டு எனக்கு அளவு எடுத்துகிட்டு ஒரு பிட்டு கொடுங்க சார்னு கட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபா கிட்ட ஆயிடுச்சு ரேட்டு போட்டான். அப்போ நான் சொன்னேன், சார் ஏதாச்சும் கம்மி விலையில் இருக்குமா? இருக்குது தம்பி அப்படின்னு 350 ரூபாய்க்கு பிட்டு எடுத்து போட்டான். நான் பார்த்தேன், அட பக்கி, இது தெரிஞ்சுருந்தா அந்த பக்கமே நான் போயிருக்க மாட்டேனடா அப்படின்ட்டு அந்த பிட்டு எடுத்து போட்டான். 350 ரூபா 400 ரூபா 4-5 பேண்ட் எடுத்துட்டேன். ஸோ இந்த காஸ்ட்லியான பேண்ட்டு வெளியே தச்ச கொடுத்தாச்சு ஏமாத்துறாங்க, இவங்கள்ட்ட கொடுக்கலான்ட்டு இவங்கள்ட்ட கொடுத்தேன். அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ட்ரையல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், போட்டு பார்க்க சொன்னான், மாற்ற சொன்னேன், திருப்பி போட்டு பார்க்க சொன்னான். 2-3 தடவை போனதுக்கு அப்புறம் தான் அதை மாற்றி சார் ஓகேங்களா ஸ்டிச் பண்ணிடலாமான்னு கேட்டான். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்டிச் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னோன்னா அவன் என்ன பண்ணிட்டானுங்க, கடை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணிட்டான், சார் உங்கள் ஃபேண்ட் ரெடி, நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க. அப்போ பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்ட்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. பெர்ஃபெக்ட் ஆன பிற்பாடுக்கு ஆல்ட்ரேஷன் தேவை கிடையாது. அப்போ கடவுளுடைய காட்ஸ் பர்ஃபெக்ட் வில், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிரூபிக்கக்கூடிய நபர்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம்னாக்க வேதத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அப்படின்ட்டு பைபிள்ல ஒரே வசனத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க ஆதியாகமம் 1:28 எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த வசனத்தை நம்ம சபையில பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். நான் பேசியிருக்கிறேன், அண்ணன் பேசியிருக்கிறாங்க. நான் அந்த வசனத்தை தனித்தனியாக பார்ட்ஸாக பேசியிருக்கிறேன். நம்ம தெரிஞ்சது தான் உங்களுக்கு. அதனால் அதுக்குள்ளே போக நான் விரும்பல. இன்னைக்கு மேலோட்டமாக சில காரணம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கடவுள் மனிதனை இந்த உலகத்தில் படைத்த பிற்பாடு அந்த மனிதனை பார்த்து தேவன் பேசுகிறார். பேசும் பொழுது ஆல்ட்ரேஷன்ஸோடு கூட பேசலை, பர்ஃபெக்டாக பேசலை. என்ன பேசுகிறாருங்க? பர்ஃபெக்டாக ஒரு பிளெஸ்ஸிங்ஸை, ஒரு ஆசீர்வாதத்தை, இல்லை கடவுளுடைய விருப்பத்தை அந்த முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை பார்த்து தேவன் பேசுகிறார். பேசும் பொழுது அவன் மேல் 5 காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னாக்க, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். கடவுளுடைய ஆதி தீர்மானமும் அனாதி தீர்மானமும் மாறாத தீர்மானமும், அவர் உண்டாக்கப்பட்ட மனிதன் 5 காரியங்களிலே அவன் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தம் உங்களை குறித்து உங்க அப்பாவுடைய ஆசை என்னன்னு கேட்டாங்கனாக்க பைபிள்ல ஆதியாகமம் 1:28 எடுத்து வாசிச்சு காமிச்சு, இந்த 5 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் தேவனுடைய விருப்பமும் ஆசையும். டிசையர் அப்படின்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது. கடவுளுடைய பெரிய டிசையர் மனுஷனை குறித்து என்னன்னாக்க, மனிதன் 5 விதத்திலே அவன் சிறந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஒன்று, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் 5 விரல் இருக்குங்களா கையில்? இந்த 5 விரலை ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்கும்போது சொல்லுங்க, இந்த 5 விரல்கள் மூலமாக நான் சொல்லுகிறேன், என் தேவன் என்னை குறித்ததான விருப்பம் என்னவென்றால், நான் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது என் தகப்பனுடைய விருப்பம், என் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறபடியினாலே அதை இந்த பூமியிலே நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் வரும்போதுதான் உங்களை தேவன் வைரமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்க எப்ப வைரமா மாறுவீங்க? நீங்க எப்ப வைரமா மாறுவீங்க? சிஸ்டர் தான். எப்ப வைராக்கியம் வருதோ அப்ப நீங்க வைரமா என்ன பண்ணிடுறீங்க? மாற ஆரம்பிச்சிடுறீங்க நான் சொல்றேன். அப்ப 5 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், யாரெல்லாம் வசனத்தை பார்த்தீங்களோ அதெல்லாம் அப்படியே பார்த்து அந்த வசனத்தை தொட்டு, இது என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்ட்டு எனக்காக வீட்டில் போயிட்டு டைம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியும் சில பேர் பண்ணியிருக்க மாட்டேங்கன்ட்டு. ஆனால் நான் பண்ணீங்களா நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாக்கா எனக்கு ஒருமே ஷேம் ஆகி போயிருமே. நான் எடுத்து பண்ணேன். வீட்டில் போயிட்டு நான் போய் எடுத்து சொன்னேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வேதத்தில் எனக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த 5 காரியங்கள் என் தேவனுடைய என்னை குறித்த விருப்பமாக இருக்கும் என்றால், அது என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அது என் தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வருவதில்லை. அது என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் என் தேவன் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் உங்க லைஃப்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன காரியங்கள்? பலுகி அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொன்ன? பி ஃப்ரூட்ஃபுல். அப்படின்னாக்க கனி கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கனி கொடுக்கிறதுனா என்ன? நல்ல குணாதிசயங்கள், சுகம், ஆரோக்கியம், கர்ப்பத்தின் கனி, வாழ்க்கையில் விரும்புகிற நன்மைகளை அடைவது, ஜபத்திற்கு பதில் கிடைப்பது, இதெல்லாம் கனிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னாக்க கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கனி இல்லை என்றால், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போற ஜாதி நீங்க கிடையாது. அந்த கனி என் வாழ்க்கையில் தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே அது எப்படியும் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி அதை குறித்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு பிள்ளைய ஒரு தகப்பனார் கல்லூரியில் படிக்க வைத்தாரு. அந்த பிள்ளைக்கு கைக்கு செலவுக்கு பணம் கொடுத்தாரு.
அந்த குழந்தை கல்லூரிக்கு போச்சு, படிக்க ஆரம்பிச்சிச்சு. தன் நண்பர்களோடு கூட போயிட்டு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலு. அங்கே உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் எதேச்சையாக அந்த பக்கத்தில் அவருடைய அலுவலாக கடந்து போகிறார் சாலையில். இந்த குழந்தை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஹோட்டலில், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சுமக்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு அந்த வெயிலில் அடிக்கிற அந்த வெயிலில் அந்த வண்டியை இழுத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அது இழுத்துக்கிட்டே போகிறாரு. சரி, போகும்பொழுது இந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த காட்சியை பார்க்குது. அவங்க அப்பா ரொம்ப ரோட்டில் ஒரு பிஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டு ரொம்ப அதிகமான பாரத்தை வண்டியில் ஏற்றுக்கொண்டு அப்படி போகும்பொழுது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சிரித்து பேசுகிறாங்க. இந்த குழந்தைனால சிரித்து பேச முடியல. அவங்க அப்பாவை பார்க்குது. டக்குன்னு அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. வீட்டில் இருக்கும் பொழுது தினந்தோறும் இரவு சாப்பிடும் போது அவங்க அப்பா உட்காந்து சொல்லுவார், அம்மா நான் தான் படிக்காமல் போயிட்டேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீயும் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுடா, நீ நல்லா படிக்கணும்டா, நீ மேலே வரணும்டா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா சொல்கிறது அந்த குழந்தைக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஞாபகத்தில் வர ஆரம்பிச்சோன்னே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்த குழந்தை கண்ணில் தானாக கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் அழுகிறேன்ட்டு. அவங்க அப்பா போகிறத அந்த பொண்ணுனால சொல்ல விருப்பம் கிடையாது. அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து கடந்து போயிட்டு தன்னுடைய படிக்கிற அறையில் உட்கார்ந்து மறுபடியும் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க அப்பா சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய் பணத்திலும் அவர் என் தகப்பன் என்னை குறித்ததான ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசை எங்கள் அப்பாவுக்கு என் மேல் இருக்கிறபடினால அதை நான் எப்படியும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இரவு பகல் பாராமல் படிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் உட்கார்ந்து அவங்க தகப்பனார கஷ்டப்படாமல் வீட்டில் வச்சு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சு. என்னன்னாக்க, எங்கள் அப்பா விரும்பினதை நான் செஞ்சுட்டேன். ஹல்லேலூயா. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு குழந்தை அவங்க அப்பாவுடைய விருப்பத்தை அறிந்து அவரை படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அது படித்து அது ஒரு பெரிய ஆளாக ஆகி சாதிக்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகுதோ அதே சீன் தான் உங்கள் லைஃப்லையும். உங்கள் அப்பா பரலோக தேவன் உங்களை குறித்ததான 5 காரியங்களை தன்னுடைய ஆசையாய் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு கடவுளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது? மனசில் கை தூக்குங்களேன் பார்ப்போம். ஓகே, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுன்ற ஆசை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாக்க, ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதை அடைவதற்கு அடம் பிடிக்கவும் நான் ஆளுங்களுக்கு சொல்லியா தரணும். அடம் பிடிக்கிறதுக்கு அதை பற்றிலாம் பேச நான் விரும்பலை. ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதை அடைகிறதற்கு அடம் பிடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றது போல நான் சொல்றேன், தேவனுடைய ஆசையை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை அடைவதற்கான வைராக்கியம் உங்களுக்குள் வரும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் தேவன் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது என் வாழ்க்கையில இல்லை, பரவாயில்ல, நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்ற நீங்கள் மறுக்கிறீங்க, நீங்கள் தவறுறீங்க அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறேன், நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் அப்பா கொடுக்கலனா கூட பரவாயில்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்துடுறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த எண்ணம் பிசாசு கொடுக்குற எண்ணமே. ஹல்லேலூயா. ஏன்னா கடவுளே நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் நான் அப்படி இருந்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்க உங்கள் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால தான் ஊழியக்காரர் நீங்கள் நிற்க வச்சு கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறான்னாக்க, உன் வாழ்க்கையில் 5 காரியங்கள் இருக்க வேண்டும் என்று உன் தேவன் ஆசைப்படுகிறார். 1, உன் வாழ்க்கையில் கனி இருக்கணும், பழுகி. அடுத்து பெருகி நீ மல்டிப்ளை ஆகிருக்கணும். என்னவாயிருக்கணுங்க? என்னவாயிருக்கணும்? மல்டிப்ளை ஆகிருக்கணும். கழுதை தேஞ்சு கட்டெரும்பாக இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும், வளர்ந்துருக்கணும், சிறந்திருக்கணும். ஞானத்தில், அறிவில், புத்தியில், ஆசீர்வாதத்தில், ஆரோக்கியத்தில் நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் குறுகுகிற ஜாதி அல்ல, நீங்கள் பெருகுகிற ஜாதி. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் குறுகுகிற ஜாதி அல்ல, நான் பெருகுகிற ஜாதி. என் வாழ்க்கையில் பெருக்கம் இருக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் நாளைக்கு வளர்ந்துருக்கணும், நீங்கள் அதிகமாக இருக்கணும். இல்லை சார், என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா வச்சுருக்கிறேன், பத்தாது, அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா மாற்றணும், அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தாரு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், நான் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறேன், நான் ஷேரில் போடுறேன். டே,
அதெல்லாம் போட்டனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். நான் உனக்கு ஐடியா சொல்லி தருவான்னு கேட்டார். என்ன 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 பண்ணு ஐயான்னு கேட்டேன். நீ என்ன கடவுளுக்கு கொடுக்குறியோ அதை இன்க்ரீஸ் பண்ணு. நீ அதை இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உன் வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ நானும் என்னுடைய மனைவி முடிவு பண்ணோம். ஒரு டைரி போட்டோம். கடலில் போட்டாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருப்பாங்க. கடவுளுக்கு கொடுக்கறத கணக்கு வச்சு கொடுக்கலாமா பிரதர்? அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த ஊழியக்காரர் சொன்னார், கடவுளுக்கு கொடுக்கறத ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணி கொடுனாரு. என்னடா அது நூதன உபதேசமாக இருக்குது, கள்ள உபதேசமாக இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ கடவுளுக்கு எவ்வளோ கொடுக்குறியோ அது எழுதி வச்சுக்கிட்டே வா. இந்த வருஷம் நீ கடவுளுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். சபைக்கோ ஆலயத்துக்கோ கடவுளுடைய வேலைக்கோ ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குற, தசம பாகம், காணிக்க, ஸ்பெஷல் ஆஃபரிங்கு, அது என்னென்னமோ கொடுக்குற, எல்லாம் எழுதி வச்சுக்கோ. 3 லட்ச ரூபா இந்த வருஷம் 3 லட்ச ரூபா கொடுக்குறல, அடுத்த வருஷம் நீ வாழ்க்கையில் பெருகி இருக்குன்னு ஆசைப்பட்டா அந்த 3 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் நீ எவ்வளவு பெருகணும்னு நினைக்கிறியோ அந்த தொகையை பக்கத்தில் ஆட் பண்ணு. நான் 3 லட்ச ரூபா கொடுக்குறேன், நான் 4 லட்ச ரூபா கொடுக்கணும் ஆண்டவரே அடுத்த வருஷத்துக்குள்ள. அப்போ 4 லட்ச ரூபா கொடுக்கணுனாக்கா 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். நான் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னாக்கா என் லைஃப்பில் எத்தனை லட்சம் வந்துருந்தா நான் 1 லட்சம் கடவுளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்? மேக்ஸ் போட்டுக்கு டக்குன்னு சொல்லுங்கள். 9 லட்ச ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா, 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாக்கா எனக்கு 9 லட்சம், கடவுளுக்கு 1 லட்சம். அப்போ நான் ஒன்றுன்னு அந்த இடத்துல போட்டு எழுதின உடனே கடவுள் என்ன செய்கிறாருனாக்க அவருடைய கால்குலேட்டரில் பக்கத்தில் 10ன்னு போடுறாரு. நான் 1ன்னு போட்டால் அவர் 10ன்னு போடுறாரு. இப்போது இந்த 3 லட்சத்துலேருந்து 4 லட்சத்தை நான் கொடுக்க முயற்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேனாக்க, நான் வாரந்தோறும் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 100 ரூபா கொடுக்குறேன், நான் என்ன பண்ணுறேனாக்கா 120 ரூபா ஆக்குறேன், 150 ரூபா ஆக்குறேன். என் தசம பாகத்தை கொடுக்குறேன், 8000 ரூபா கொடுக்குற தசம பாகம். இல்லை நான் இன்னொரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறேன், 9000 ரூபாய் கொடுக்குறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுனாக்க, நான் முதலாவது என் மனதளவில் பெருக்கத்துக்கு தயாரான பிற்பாடு நான் அதை விதைக்க ஆரம்பிக்கிறேன். விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அதை விளைய செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ என் வாழ்க்கையில பெருக்கம் இருக்கணுமா? பெருக்கம் இருக்கணும். நீங்க கடவுளுக்கு 10 ரூபாய் காணிக்கை கொடுக்குறீங்களா வாரம், சந்தோஷம், அது உங்களுடைய சக்தி, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு தீர்மானம் எடுங்க, நான் அடுத்த வருஷம் பெருகி இருக்கணும் அப்படின்னாக்க 11 ரூபாயா கடவுளுக்கு காணிக்கை போடுங்க. 1 ரூபாய் ஏத்துங்க. எவ்வளவு ஏத்துங்க? டக்குன்னு 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு வாரம் போட்டுட்டு அப்புறம் 9 வாரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. காணிக்கை வரும்போது டாய்லெட்டுக்கு போகிறது, வெளியில் எச்சித்து போகிறது. சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. காணிக்கை வந்து டபான்னு போட்டுருவாங்க முதல் வாரம், அடுத்த 2-3 வாரம் போட பணம் இருக்காது. காணிக்கை எடுத்துகிட்டு அந்த குழந்தை அப்படியே வரும்பொழுது அப்படியே மயங்கிற மாதிரி பண்ணுவாங்க, டாய்லெட்டுக்கு போவாங்க, எச்சித்து போவாங்க. அதெல்லாம் வேணாம். 10 ரூபாயை 11 ரூபாயா மாற்றுங்க. எவ்வளோ மாற்றுங்க? அப்போ உங்கள் லைஃப்பில் பெருக்கம் என்பது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒன்று. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் தேவன் அதை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஸோ கனி கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குதோ அதெல்லாம் கனியற்ற வாழ்க்கை. அதை இன்னைக்கு போய் செட்ரைட் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. உட்கார்ந்து கடவுள்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வைராக்கியம் கொள்ளுகிறேன், இந்த காரியத்தில் என்னை வைரமாய் நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கனி உண்டாகும். ரெண்டாவது என்ன உண்டாகும்? பெருக்கம் உண்டாகும். பழுகி பெருகி நிரப்பி, அடுத்து உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நிரப்பாம இருக்கிறது, எதெல்லாம் அன்ஃபில்லா இருக்குது, அது உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல முடியாது. மனதளவில் நீங்க காலியா இருக்கலாம், பொருளாதாரத்தில் காலியா இருக்கலாம், சமாதானத்தில் காலியான பாத்திரமா இருக்கலாம், இல்லை ஆரோக்கியத்தில் ஒரு காலியான பாத்திரமா இருக்கலாம். அது எல்லாம் நிரப்பக்கூடியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. பழுகணும், பெருகணும், நிரப்பணும். அடுத்து என்னதுங்க? கீழ்ப்படுத்தி. அப்படின்னாக்கா சப்டியூ. எதெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியா மறுக்கிறது, எதெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, அதையெல்லாம் கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாக அதிகாரத்தை கையில எடுங்க. ஒரு விஷயத்தை செய்ய முடியல, ஆலயத்திற்கு நம்மளால வர முடியலையா, அதை கீழ்ப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரத்தை எடுங்க. நான் கட்டாயம் ஆலயத்துக்கு போவேன், கீழ்ப்படுத்துங்க. பைபிள் வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்க முடியல, ஆனா வாசிச்சே தீருவேன் அப்படின்ற விஷயத்துல நீங்கள் கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, யார் அதிகமாக கடவுளுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள தேவன் என்ன செய்கிறாரா, உயர்த்தி கொண்டே இருக்கிறாராம். எதெல்லாம் நீங்க கீழ்ப்படுத்துறீங்களோ அதன் மூலமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப 4 காரியத்தை சொன்னேன்: பழுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி. அடுத்து என்னதுங்க? ஆண்டு கொள்ளுங்க. ரூல் ஓவர் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னாக்க எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்க அப்பா விரும்புகிறாரு, உங்கள் தேவன் விரும்புகிறாரு. நீங்கள் எதினாலும் ஆளப்படக்கூடாது, நீங்கள் எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். எது உங்களை இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது?
கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாமே. எது உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது? சில படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாத பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுனாக்க, இயேசுவின் நாமத்தினாலே படிக்கிறேன்னா நல்லா படிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறபடியினாலே நான் சிறப்பாக படிக்கக்கூடியவனாக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகினாலே எல்லா விதமான கவன சிதறல்களையும் நான் ஆளக்கூடியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். வீட்டில் மனைவி வீட்டுக்கார் சம்பாரிச்சு கொடுத்து பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்குறாங்க. அந்த கையில் அந்த பணத்தை வாங்கும் பொழுது நிறைவு தெரியல, குறைதான் தெரியுது. ஆனால் இயற்கை தானே. மாத செலவு 15,000 ரூபா, வீட்டுக்கார் கொடுக்குற காசு 12,000 ரூபா. இப்போ 3,000 ரூபா என்னதுங்க சொல்லுங்க? துண்டு, தோளில் போட்டால் துண்டு, இப்படி போட்டால் ஷால்வு, துண்டு விழுந்துருச்சு. வீட்டுக்காக கொண்டு சம்பளத்தை கொடுக்கும் பொழுது 15,000 ரூபாய்க்கு 12,000 ரூபா கொடுக்குறாரு, 3,000 ரூபா துண்டு. இப்போ இந்த 3,000 ரூபாய் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே போகக்கூடாது. அந்த 12,000 ரூபாயை கையில் வாங்கின உடனேயே வீட்டு தலைவிகள் அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 12,000 ரூபாயை எங்கள் வீட்டுக்காரர் என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நீர் நடத்தி மீதம் எடுக்க செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அந்த குறைவை நீங்கள் ஆண்டு கொள்ளும் பொழுதுதான் உங்க கையில் இருக்கிற பணத்தை தேவன் வர்த்திக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். மனைவி அரிசி வாங்குவாங்க. அரிசி வாங்கும் பொழுதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் சீக்கிரம் காலியாகிடும். அடுத்த திருப்பி அரிசி வாங்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாங்க. எதை? அரிசி மூட்டையை ஆசீர்வதிச்சாங்க. எதை ஆசீர்வதிச்சாங்க? அரிசி மூட்டையை ஆசீர்வதிச்சாங்க. அரிசி மூட்டையே நீ நிரம்பி இருக்கணும், நான் எடுக்க நீ வந்துக்கிட்டே இருக்கணும், அட்சய பாத்திரம் போல் வந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு மாதத்துக்கு மட்டும் வரக்கூடாது, அதிக நாள் வரணும். அரிசிக்கு ஜெபம் பண்ணாங்க. அடுத்து கேஸுக்கு ஜெபம் பண்ணாங்க. அடுத்து என்னதுங்க? கேஷுக்கு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொன்றுக்கா ஜெபம் பண்ண என்னாச்சுன்னா, எதெல்லாம் வாழ்க்கையில் சீக்கிரம் காலியாச்சோ அதெல்லாம் இப்போ ரொம்ப நாள் வரக்கூடிய அளவுக்கு அதனுடைய லைஃப் ஸ்பேனை தேவன் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு குறைவை பார்த்த உடனேயே பலவீனப்படாதீங்க, என்ன செய்ய போகிறோமோன்னு பதட்டப்படாதீங்க. அந்த குறைவில் ஆண்டு கொள்ளுங்கள். வார்த்தையை பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதும் இது எங்களுக்கு திருப்தி கொடுக்கும் என்று பேசும் பொழுதுதான் நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு KGF படத்தை குறித்து பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல. ஆனால் எல்லாம் மூஞ்சும் பார்த்தாலே தெரியுது. யாரும் பார்க்காத ஆளே கிடையாதுன்னு தெரியுது எனக்கு. நம்ம சிஸ்டர் கை தூக்குறாங்க, பார்க்கலன்றாங்க. சரி, ஓகே சிஸ்டர். KGFன்னு ஒரு படம் வந்துச்சு. KGFன்ற வார்த்தைக்கு ஃபுல் ஃபார்ம் என்னக்கா, கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி ஃபவுண்டன். அங்கே தங்க உற்பத்தி ஆகிட்டே இருக்குமா, வெட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு காரியம் தான் என்னன்னாக்க, அந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிறவருடைய அம்மா அவங்களுடைய ஆசையை அவங்ககிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கனாக்கா, குழந்தையா இருக்கும் பொழுது, டேய் நீ வாழ்க்கையில் சுல்தானை போல வாழணும். எப்படி வாழணும்? சுல்தான் என்னதுங்க? ராஜா. நீ ராஜாவை போல வாழணுண்டா. நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ கஷ்டப்படுறவன் கிடையாது. நான் வேணா இன்றைக்கி அம்மா உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்கலாம், நீ சாப்பாடு கஷ்டப்படலாம், வீடு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா நான் சொல்கிறேன், என் ஆசை என்ன தெரியுமா, நீ சுல்தானாக தாண்டா இருக்கணும், நீ சுல்தானாக தான் அந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. இறந்த இந்த பையன் ஷூ பாலிஷ் போடுற வேலைக்கு போகிறான். ஷூ பாலிஷ் போடுற வேலைக்கு போன பையன் என்ன பண்ணுறானாக்க, அவன் மைண்டில் நீ சுல்தானாக தான் இருக்கணும், நீ சுல்தானாக தான் இருக்கணுன்ற எண்ணம், அந்த தாயினுடைய விருப்பம் அவனை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. அவன் பார்க்குறான், வாழ்க்கையில் முன்னேறதற்கான வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் கேட்குறான், ஒரு போலீஸ்காரன் அடிக்கணும், யாரா போக முடியும்னு கை தூக்குறான். பெரிய ஆளுங்களாம் அமைதியாக இருக்காங்க, இந்த சின்ன பையன் கை தூக்குறான். எப்படி அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சுனாக்க, எல்லாரையும் அடித்தா போலீஸ் வரும், போலீஸ் அடித்தா ரவுடி வருவாங்க, ரவுடி வந்தாங்கனாக்க நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சின்ன பையனோட மைண்டில் எப்படி வேலை பார்க்குது பாருங்கள். என்ன வேலை பார்க்குது? அவங்க கூட வந்து எல்லா பசங்களும் ஷூ பாலிஷ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, நீ சுல்தானாக தான் இருக்கணும்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அந்த பிள்ளைக்குள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்து அவன் வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு வந்து நிற்கக்கூடிய விதத்தில் அந்த படையினுடைய கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, நீ வாழ்க்கையில் என்னவா இருக்கிறன்றது முக்கியம் கிடையாது, உன்னை
குறித்து ஒருவருடைய விருப்பத்தை நீ அறிந்து கொண்டால் அந்த விருப்பம் உனக்குள் வைராக்கியத்தை கொண்டு வரும். அந்த வைராக்கியம் உன்னை வைரமாய் மாற்றும் வரை விடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க அம்மாவனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த பையன் கீழ்நிலையிலிருந்து உயர்ந்த இடத்திற்கு மேலே வருகிறான். அவ்வளவு போராட்டம், அவ்வளவு அடி, அவ்வளவு அவ்வளவு அவமானம் எல்லாவற்றையும் சந்தித்த பொழுதும் அவனுடைய மைண்டில் ஒன்னே ஒன்று சொல்லுது, நான் சுல்தானா தான் மாறணும், நான் சுல்தானா தான் வாழணும்னு சொல்லி மேலே வந்து நிற்கிறான் பாருங்க. நிற்கும் பொழுது அவனுக்கு தெரியுது, எங்கள் அம்மாவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய இருதயம் மகிழக்கூடியதாக இருக்கிறது. ஒரு படத்தில் அம்மாவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு பையனை குறித்து பார்த்து கையை தட்டி விசிலடிக்கிற நாம, உங்க அப்பாவனுடைய விருப்பம் என்னன்னு நீங்க தெரிஞ்சு அதை நிறைவேற்றுவதற்கான வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாக்க உங்களை தேவன் சும்மா விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களை தேவன் உயர்த்துவார் சார், உங்களை உயர்த்துவார் சார், உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. வைரத்தை குறித்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா? மாலை வேளையில் வைரத்தை குறித்து அப்படியே படிக்க ஆரம்பித்தேன், கூகுளில் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வைரம் பூமிக்கு அடியில் 150 கிலோமீட்டர் அல்லது 200 கிலோமீட்டர் ஆழத்தில். எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து திருச்சி 220 கிலோமீட்டர்ன்றாங்க. ஸோ இங்கேருந்து திருச்சி போகிற தூரம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கீழே போகணும், பூமிக்கு அடியில் போகணும். 200-250 கிலோமீட்டர் ஆழத்தில் போனீங்கன்னா தான் அந்த வைரத்தினுடைய துகள்கள் கிடைக்குமா. அந்த வைரம் பல 100-1000 வருஷங்களுக்கு முன்பாக கார்பன் அப்படின்னாக்க கருப்பு ஒரு பொருள், அந்த கருப்பு பொருள் அந்த பூமியின் ஆழத்தில் இருக்கும் பொழுது அந்த பூமியினுடைய ப்ரெஷரு, அந்த ஹீட்டு எல்லாம் அதுக்குள்ள வேலை பார்த்து அந்த கருப்பு மெட்டீரியலை, மினரலை வைரமாய் மாற்றக்கூடிய வேலையை பூமிக்கு அடியில் அது செய்யக்கூடியதாக இருக்கிறதா. நான் பார்த்தேன், ஒரு சாதாரண கருப்பு மினரலு பூமிக்கு அடியில் அழுத்தத்தின் காரணமாக, ஹீட்டின் காரணமாக அதனுடைய தன்மை மாறி மதிப்பற்ற ஒரு பொருள் விலை மதிப்புள்ள ஒரு பொருளாய் மாற முடியும் என்றால் அந்த கார்பனுக்குள் இருக்கக்கூடிய வைராக்கியம், எல்லா கார்பன்களும் வைரமாய் மாறுகிறது கிடையாது. எந்த கார்பன் அதை தாக்கு பிடிக்கிறதோ அதுதான் வைரமாய் மாற்றப்படுகிறது. அப்ப நான் சொல்றேன், எல்லாரும் பைபிள் படிக்கலாம், எல்லாரும் கோயிலுக்கு வரலாம், எல்லாரும் கடவுளை வழிபடலாம், ஆனா எல்லாரும் சாதிக்கிறது இல்லை நான் சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனா கோயிலுக்கு வருகிற ஒவ்வொருத்தரும் சாதிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். உங்களை எல்லாம் தேவன் வைரமாய் பார்க்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், அழுத்தம், பிரச்சனை, எதிர்ப்பு எல்லாவற்றிலும் சோர்ந்து போய் ஒண்ணுமில்லாம தூசியா போகிற ஜாதி கிடையாது. எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் அதன் மத்தியில் உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னாக்க, என் தேவன் என்னை வைரமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பி இருக்கிறபடினாலே என் வாழ்க்கை வைரமா தான் இருக்கும். நான் எல்லாவற்றையும் கடந்து தாண்டி சென்று என் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாக்க நீங்க வைரமா மாறிடுவீங்க சார். வைராக்கியம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதான் சொன்னேன், வைராக்கியம் என்பது தீ, அதை அணைக்க முற்படுகிற அனைத்தையும் அழிக்கும் தீ. வைராக்கியம் உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்க இன்னைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டுங்களா? ஏன் படிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? வேலை பார்க்குறவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஏன் ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டுங்களா? 10ஓட 1 11 அதோட இது ஒன்றுன்னு வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படியே போயிடலாம். கடவுள் எப்போ ஒரு வாரம் சீக்கிரம் சந்திக்க ஆயத்தமாகும், இன்று கடவுள் வந்தால் நீ சந்திக்க ஆயத்தமா, ஒரு பயம் அப்படியே. என்னைக்கு வந்தாலும் நான் சந்திப்பேன். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் வந்தாலும் என்னை கடவுள் கூட்டிகிட்டு போவார். அதான் சார் விசுவாசம். நான் என்னை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை, நான் தயார் ஆகிட்டேன். எப்போ வந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் இல்லாமையிலும் பற்றாக்குறையிலும் பலவீனத்திலையுமே வாழ்ந்து கொண்டே போகிறதே வாழ்க்கை கிடையாது. என் வாழ்க்கையில் என் தேவன் விரும்புகிறதை நான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், ஒரு அம்மாவனுடைய விருப்பம் ஒரு பையனை சுல்தானா மாத்துச்சு. சேசா KGF படத்தை கொடுத்து சொன்னீங்க, ஓகே. சரித்திரத்தில் ஏதாச்சும் சான்று இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? யாரோ ஒருத்தவங்க அரை கை மட்டும் தூக்குறாங்க. ஸோ கொஞ்சம் பாதி தெரிஞ்சிருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் யார் அப்படின்னாக்க, த ஃபாதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன் அப்படின்னாக்க எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் தகப்பன். என்னதுங்க? எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் தகப்பன்.
நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, நீங்கள் யூஸ் பண்ணுற பல்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெலிவிஷனு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பல்பு, எல்லாம் பலதரப்பட்ட காரியங்கள், ஸ்கேனிங் மிஷினு, ஜெராக்ஸ் இந்த மிஷினு, ஃபேக்ஸ் மிஷினு, டெலிகிராம், என்னென்னமோ அவர் வாழ்ந்த நாட்களில் 1300 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாராம். எத்தனைங்க? 1300 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஒரு மனிதர். அந்த குழந்தையா இருக்கும் பொழுது அந்த பையனை பள்ளிக்கு அனுப்பிச்சாங்களாம். பள்ளிக்கு அனுப்பும் பொழுது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். ஸ்கூலில் உட்காந்து கேள்வி கேட்க டீச்சருக்கு கோவம் வந்துருச்சு. இந்த பையன் படிக்கிற மாதிரி தெரியல, இவனால் மற்ற பசங்களுக்கு கெட்டு போக போகிறாங்க, எது கேட்டாலும் தெரியல, ஒன்றும் தெரியல, சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறான். அது இல்லாமல் நம்ம சொல்கிறது ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது இந்த பையனுக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து எழுதி, உங்கள் பையன் பள்ளியில் படிக்கிறதுக்கான பௌசி இல்லை அப்படின்னு எழுதி லெட்டர் அந்த பையன்கிட்ட கொடுத்து உங்கள் அம்மாட்ட கொடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர், அந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வாங்கி படிச்சுட்டு டிராயரில் லெட்டரை வச்சுட்டு அந்த பையன்கிட்ட சொன்னாங்களாம், அந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு உனக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கான டீச்சர்கள் இல்லைப்பா, நானே உனக்கு கல்வி போதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கிட்ட ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்தவ தாய் என்ன சொல்லி வளர்த்தாங்கனாக்க, பாரு நீ அந்த பள்ளியில் படிக்கிறதுக்கான உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதியான ஆசிரியர்கள் அங்கே இல்லை, அதனால தான் உன்னை என்கிட்டே அனுப்பிச்சிட்டாங்க, நான் உனக்கு அம்மா கற்றுக் கொடுக்குறேன், நீ இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மனிதனாய் வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த பையன் 10 வயசு 12 வயசு 13 வயசுல அபார அறிவு உள்ள பிள்ளையாய் மாறினானா. நிறைய காரியங்களை அம்மா கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சானா, படிக்க ஆரம்பிச்சானா. நிறைய கண்டுபிடிப்புகளை 15வது வயதிலிருந்து அப்படியே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். கண்டுபிடிக்க அந்த தேசம் வியந்து பார்க்கக்கூடிய மனிதராய் மாறுகிறாராம். ஒரு முறை ஒரு ரயில் பெட்டியில அவர் ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாராம். கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பிரேக் அடித்த உடனே என்ன ஆச்சுனாக்க, அந்த கெமிக்கல் என்ன ஆச்சுனாக்க ட்ரெயினில் ஆடி கொட்டி அந்த ட்ரெயின் பெட்டியே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சான். அதை பார்த்து அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய டிரைவர் என்ன பண்ணான்னா, கீழே இறங்கி தாமஸ் ஆல்வா எடிசனை கொடுத்து பின்னாடி இழுத்து பிடிச்சி கன்னத்தில் ஓங்கி ஒன்று விட்டாராம் பாருங்க. ஒரு பக்கம் காதே கேட்காம வாழ்நாள் முழுக்க தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு காது கேட்கவே இல்லை. ஏன்னாக்க அவர் செஞ்ச ஒரு சின்ன பிழை, கண்டுபிடிப்பின் பொழுது பண்ண பிழையினால ஒருத்தர் கோபம் அடைந்து கன்னத்தில் அடித்த அடியினால அவருடைய ஒரு பக்கம் கேட்கும் திறனே அற்று போயிருச்சா. ஆனாலும் அவர் தன்னுடைய முயற்சியை விடவில்லை. அவங்க அம்மா சொன்னாங்க பெரிய ஆளா மாறுவான்னு சொன்னாங்கல்ல, அதை மைண்டில் வைத்துக்கொண்டு மறுபடியும் அதை கண்டுபிடிக்க வைராக்கியம் அந்த மனிதனை வைரமாய் மாற்றியது. ஹல்லேலூயா. அவர் இறந்து பல 100 வருஷங்கள் ஆகி கூட இன்றைக்கும் நாம் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அவர் கண்டுபிடித்த பல பொருட்களை இன்னைக்கு அவர் தான் கண்டுபிடிச்சானே தெரியாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தில் சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளராய் மாறுவதற்கான ஒரு உந்து சக்தி என்னவா இருந்துச்சு? அவங்க அம்மாவனுடைய ஆசை, அவங்க அம்மாவனுடைய டிசையர், அவங்க அம்மாவனுடைய விருப்பம் என்னன்னாக்க, என் பையன் ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளனாக தலை சிறந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த தாயாரனுடைய விருப்பம் தாமஸ் ஆல்வா எடிசனை மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராய் மாற்ற முடியும் என்றால், நான் சொல்றேன், உங்க தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னாக்க, உங்க கடவுளுடைய வாக்கு தத்தத்தை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க, நான் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற ஜாதியா என் அப்பாவுடைய ஆசை என்னை குறித்து இருக்கும் என்பதை புரிந்து கொண்டீங்கன்னாக்க, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க, படிக்க ஆரம்பிப்பீங்க, கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிப்பீங்க, கடவுளுடைய குறித்து பாட ஆரம்பிப்பீங்க. தேவன் என் வாழ்க்கையில் இதை கட்டாயமாய் தருவார் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தீயை தேவன் கொளுத்த விரும்புகிறார். நீ பற்ற வைத்த தீ ஒன்று உனக்குள் பற்றி எரிகிறதுன்னு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், வருடங்கள் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாததை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நோ சொல்லுங்க. நோ, என் வாழ்க்கையில் இது இல்லாமல் நான் வாழ்றது கிடையாது, இதை எனக்கு தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்க. எது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது?
சுகமா, ஆசீர்வாதமா, நன்மையா, பெருக்கமா, உயர்வா, மேன்மையா, படிப்பா, எது உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்குது அதை அப்படியே வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுறேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன், அப்படிப்பட்ட எண்ணங்களை எடுத்து போட்டு இந்த நிமிஷத்துல உங்க இருதயத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஒரு வைராக்கியத்தை கொண்டு வாருங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில இல்லை, இத்தனை வருஷத்தை நான் கடந்து வந்துட்டேன், இனியும் என் வாழ்க்கை முழுவதும் அது இல்லாம என் வாழ்க்கையில நான் வாழ போகிறத நான் முடிவு பண்ணதை கேன்சல் பண்ணி நோன்னு சொல்லிட்டு இப்ப என் உள்ளத்துல ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுப்பீங்க, நீங்க என் வாழ்க்கையில அதை தருவீங்க, அதை எப்படி எனக்கு கர்த்தர் கொடுக்க கூடியவராக இருக்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை பற்றி எரிய பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கக்கூடாது? குறைவில் வாழுகிற ஜாதி நீங்கள் கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் எனக்காக வீட்டில் போயிட்டு உட்காந்து எது உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கடவுளத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்கள் வேதத்தில் இது எனக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இது என் வாழ்க்கையில் இல்லை, நான் இல்லாததோட என் வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை, அது என் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் விடமாட்டேன் என்ற வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த வைராக்கியம் அதை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து உங்களை வைரமாய் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? நான் செய்ய போகிறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் செய்தி எடுக்கும் பொழுதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆண்டவரே, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, ஒளிவு மறைவில்லாத ஒரு ஊழியத்தை நான் செய்யறது, அதுக்காக நீங்கள் அம்மா வயிற்றுல நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. வெறும் பைபிளை மட்டும் பேசுறது கிடையாது, பைபிளை உள்ளதை செஞ்சு காட்டுறதுக்கு தான் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆகினால ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஊழியத்தை, ஒரு குருடனை இயேசு சுகமாக்கினார் என்றால் நானும் ஒரு குருடனை லைவா சுகமாக்கி அவர்களுக்கு காண்பித்து அதிலிருந்து ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய விதத்தில் என் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கணும் ஆண்டவர்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த தீ எனக்குள்ள பத்த வைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்குள்ளேயே அந்த தீ பற்றி எரியும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எது உங்க வாழ்க்கையில் இல்லையோ அதை அப்படியே விட்டுறாதீங்க, அது உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. வைராக்கியம் கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, கட்டாயமா தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வைராக்கியம் எங்களை வைரமாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வைராக்கியம் என்ற தீ பற்றி எரியும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகள் சிறந்து படிக்க, வேலை செய்கிறவர்கள் சிறந்து வேலை செய்ய, ஊழியம் செய்கிறவர்கள் சிறப்பான ஊழியத்தை செய்ய, என் சபையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த வைராக்கியம் பற்றி எரியட்டும். எது அவருடைய லைஃப்ல இல்லையோ அது இயேசுவின் நாமத்தினாலே கட்டாயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. அதை அடைகிற வரைக்கும் அவர்களுக்குள்ளே அந்த வைராக்கியம் வேலை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன், இந்த கரத்தில் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.